சினிமால சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம கதை எழுதுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு, என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம கத்துக்கலாம். ஸோ வெல்கம் டு சீன் சென்ஸ். நாங்க வந்து திரைக்கதை எழுதுவது எப்படி பை சுஜாதா அந்த புக்க வந்து நாங்க ஒவ்வொரு சாப்டர் நாங்க வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாங்க இதே மாதிரி ஸ்க்ரீன் ரைட்டிங், மூவி அனாலிசிஸ் அண்ட் சீன் அனாலிசிஸ் பத்தி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம சாப்டருக்குள்ள போய்க்கலாம். ஸோ சாப்டர் 4 சினிமா சம்பந்தமான சில கலை சொற்கள். ஒரு ஸ்க்ரீன் ரைட்டரா வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா சில முக்கியமான வார்த்தைகளெல்லாம் நம்ம ஒரு ஸ்க்ரீன் ரைட்டரா இருக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணமா வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு ஃபிலிம் எடுத்துட்டோம்னா, அந்த ஃபிலிம்ல இருக்கிற ஒரு ஃப்ரேமை பத்தியே தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு அடிக்கு 16 ஃப்ரேம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மொத்தமா ஒரு 2.5 மணி நேரத்துக்கு வந்து 2,00,000 ஃப்ரேம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம எல்லாமே டிஜிட்டலா மாறிடுச்சு. பட் இருந்தாலும் ஒரு ஃப்ரேம் எத்தனை அடிக்கு இருக்கும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஷார்ட்ன்னு சொல்லுவோம்ல. அதாவது நிறைய ஃப்ரேம சேர்த்து வச்சுதான் ஒரு ஷாட் அப்படிங்கிறாங்க. அந்த ஷாட் எப்படி இருக்குன்னா, இப்ப இருக்க டிஜிட்டலைஸ் சொல்லணும்னா, கேமரா ஆன் பண்ணி ஆஃப் பண்ற அந்த கேப்ல இருக்கிற ஃப்ரேம் தான் வந்து நம்ம ஒரு ஷாட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அத எப்படி நம்ம இது சொல்லலாம், இப்போ ஒருத்தன் வந்து நடந்து போறான்னா, கேமரா ஆங்கிள் ஒரே நடக்கிறதெல்லாம் ஃபுல்லா எடுக்கிறது தான் ஒரு ஷாட். இந்த ஷாட் வச்சுதான் வந்து ஒரு நாடகத்துக்கும், ஒரு திரைப்படத்துக்கும் வந்து டிஃபரன்ஷியேட் குடுக்குறாங்க. நாடகத்துல வந்து செட்டு போட்டிருப்பாங்க. அந்த செட்ல வந்து நம்ம யாரோட கேரக்டர் வந்து நம்ம ஃபோக்கஸா, க்ளோஸ் அப் அதெல்லாம் பார்க்க முடியாது. பட் இந்த ஷாட்ல வந்து அப்படி இல்ல. ஒரு செட்ல ஒரு மேடை ஒரு மேடைன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு மேடையில வந்து எல்லாருமே பார்க்குற மாரி ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கு எல்லாமே. ஆடியன்ஸ்க்கு எல்லாமே காமிப்பாங்க. ஒரு செட்ல இருக்க எல்லாமே தெரியும் இந்த நாடகத்த மேடையில. ஆனா ஒரு திரைப்படத்துல வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம டைரக்டர் எது காமிக்கிறாரு நினைக்கிறாரோ அத மட்டும் காமிச்சா போதும். அங்க இருக்க அந்த ஒரு சைடு ஆஃப் அந்த செட்ட மட்டும் காமிச்சா போதும். இதுதான் அதுக்கான டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப பேசிக்கான சில விஷயங்களை பத்தி அவர் இதுல சொல்றாரு. ஸோ என்னன்னா, இந்த க்ளோஸ் அப், ஃப்ளோ ஷாட், 2 ஷாட், 3 ஷாட், அப்புறம் மீடியம் க்ளோஸ் அப், அப்புறம் ஃபுல் ஷாட். முதல்ல என்னென்னலாம் அவர் சொல்லியிருக்காரு நான் லிஸ்ட் அவுட் பண்றேன். அதுக்கப்புறம் வேணா ஒன்னொன்னா நான் சொல்றேன். அப்புறம் வந்து ஃபுல் ஷாட் சொல்றாரு, டாலி ட்ராக்கிங் ஷாட்னு சொல்றாரு, டாலி இன்னுன்னு சொல்றாரு, பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்றாரு, ரிவர்ஸ் ஆங்கிள், பேன், ஸ்பிளிட் ஸ்கிரீன், இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் சொல்றாரு. க்ளோஸ் அப்னா நமக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி அப்படி சொல்ல முடியாது, எல்லாமே ஃபோக்கஸ் தான். ரொம்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபேஸை மட்டும் கவர் பண்ற மாதிரியான காட்சிகள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, முகம் இதா இருக்கிறது, கண்ணுக்கு மட்டுமே ஃப்ரேம்ல வர்றது, இந்த ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன் ஷாட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்த்திருப்போம். முதல்ல கையை காட்டுவாங்க, கையை மட்டும் காட்டுவாங்க, அப்புறம் அவரோட கண்ணை காட்டுவாங்க, அப்புறம் அவருடைய காலை காட்டுவாங்க. இப்படி தனித்தனியா ஒவ்வொரு இது அந்த ஃப்ரேம்ல அது மட்டும் தான் இருக்கும், ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் அப் ஷாட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, க்ளோஸ் அப் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டூ ஷாட் அப்படின்னா 2 பேர் ஒரே ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்கும். 2 கேரக்டர்ஸை மட்டும் ஒரே ஷாட்ல காட்டுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து 2 ஷாட்ஸ்னு சொல்லுவோம். 3 ஷாட்ஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க அப்படின்னா அதை வந்து 3 ஷாட்ஸ்னு சொல்லுவோம். 3க்கு மேல போறப்போ ஒரு ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களா ப்ரோ, அது என்னது ப்ரோ? 3 பேர் குரூப் ஷாட். கிரவுட் ஷாட். அது 3 4 4 பேர் தாண்டினதுக்கு அப்புறம் தானே வரும் அது. 4 பேர் தாண்டின 4 பேர் தாண்டினோம்னா அது 4 பேர் ஒரே ஃப்ரேம்ல இருந்தாங்கன்னா 4 ஷாட்ஸ்னு சொல்லுவோம். 4 பேர் தாண்டுறாங்கன்னா அது வந்து குரூப் ஷாட் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். மீடியம் ஷாட்ஸ்னா அவருடைய இடுப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு செஸ்ட் வரைக்கும் ஒரு கவர் ஆகுறது அதுவா ப்ரோ? இல்ல அதுதானே மீடியம்? செஸ்ட் வரைக்கும் கவர் ஆகுறது, அதாவது செஸ்டுக்கும் வயிற்றுக்கும் நடுவுல அந்த மாதிரி நடுவுல செஸ்டுக்கும் வயிற்றுக்கும் நடுவுல கவர் ஆகுறது தான் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் ஷாட் அப்படின்னு சொல்றாங்க. லாங் ஷாட் அப்படின்னா முழுமையா ஒரு செட்டையோ இல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப்பையோ நம்ம காட்டுற மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்றோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த லாங் ஷாட்னு சொல்லுவோம். இது வந்து எக்ஸ்ட்ரீம் வைட் ஷாட்டும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் வைட் ஷாட்னா எல்லாமே ஒரு ஃபுல்லா ஒரு செட்டு இல்ல ஒரு ரூமு எல்லாமே கவர் ஆகும். அதே தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க லாங் ஷாட் அப்படின்னு ஒரு டேர்ம்ல சொல்றாங்க. ஃபுல் ஷாட்னா ஒரு கதாபாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கதாபாத்திரத்தோட டாப் டு பாட்டம் வரைக்கும் அந்த கவர் ஆகுறதா. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டாலி ட்ராக் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேமரா வந்து அந்த டாலில நம்ம ஃபேஸ் பண்ணிடுவோம், ட்ராக்ல இருக்கும். ட்ராக்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ராக்கிங் ஷாட் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராக்ல வச்சுக்கிட்டு அப்படியே இந்த 360 டிகிரி எடுக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாலி ட்ராக்கிங் ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டாலி இன்னுன்னு சொல்லுவாங்க. டாலி இன்னுன்னா ஒரு பொருளையோ இல்ல கதாபாத்திரத்தையோ நெருங்குறது, கிட்ட அப்படியே ஜூம் இன் ஜூம் அவுட்னு நம்ம சொல்லுவோம்.
அதை வந்து டெக்னிக்கலா வந்து பாத்தீங்கன்னா டாலி இன் டாலி அவுட் அப்படின்னு சொல்லுவோம். டாலி முன்னாடி போகுது அப்படின்னா அது டாலி இன். அந்த கதாபாத்திரத்தை நோக்கி அந்த டாலி முன்னாடி போகுது அப்படின்னா அது டாலி இன்னு நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா கதாபாத்திரத்துல இருந்து அந்த கேமரா ஃபர்ஸ்ட் கேமரா கதாபாத்திரத்துக்கிட்ட தான் இருக்கும். அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி இல்லை சடனா பின்னாடி வருதும். அது வந்து சுச்சுவேஷனை பொறுத்தும் அந்த சீனோட இதை பொறுத்துன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா டாலி இன் டாலி அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்னா ஒரு கதாபாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்குறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த அன்னியன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா கேமரா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா முடியை போட்டுட்டு ஒரு ஆப்போசிட்ல இருக்கிற கதாபாத்திரத்தை காட்டுவாங்க. அது வந்து எப்படின்னா அந்த அன்னியன் கதாபாத்திரம் தனக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கதாபாத்திரத்தை பாக்குற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்ஸ் மாதிரி அதை சங்கர் ட்ரை பண்ணியிருப்பாரு. ஸோ அது ரொம்ப அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரிவர்ஸ் ஆங்கிள் இப்ப அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு கேமராவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கு நேர் எதிரா ஒரு இது பண்ற கேமரா ஆங்கிள் வைக்கிறோம் பாத்தீங்களா, அதான் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்புறம் பேன் அதாவது பேன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது, அதுவும் ஒரு மூவிங் ஷாட் தான். ஷாட் வந்து ஸ்டாட்டிக்கா இருக்காது, மூவ் ஆயிட்டே இருக்கும். பட் அது ரொம்ப ஸ்லோ நிதானமா அப்படியே அந்த பேன் ஷாட்ஸ் எல்லாம் அதை எடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாலு மகேந்திரா ரொம்ப சூப்பரா எடுப்பாரு பேன் ஷாட்ஸ் எல்லாம். அவர் வந்து அதுல வந்து இருக்கும் ரொம்ப மெதுவா அப்படியே ஸ்லோவா பேன் ஆகி அப்படியே வந்து அந்த ஃபுல்லா எல்லாத்தையும் கவர் பண்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை வந்து பேன் ஷாட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் ஸ்கிரீன்னா ஒரே காட்சியில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கதாபாத்திரங்கள் ரெண்டுக்கும் மேற்பட்ட காட்சிகள் நடக்குது. இந்த துப்பாக்கி படத்துல அந்த 12 பேர்த்த கொல்ற ஷூட் அவுட்ல ஒரே ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 12 பேரும் எங்க இருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காக 12 ஸ்கிரீன் அது பிரியும். ஸோ அதுதான் ஸ்பிளிட் ஸ்கிரீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் ஜூம் போகுது. அப்புறம் இன்சர்ட்னா இப்ப எப்படி சொல்றது, இன்சர்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட் வந்து நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கதாபாத்திரங்கள் பேசிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு கதாபாத்திரங்கள் பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு 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 டைனிங் டேபிள்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு இவங்க ரெண்டு பேருக்கு மூஞ்சி காட்டிட்டு இருக்கிறப்போ கட் பண்ணி ஒரு கேக் காட்டுறதோ இல்ல அவங்க சாப்பிட்றதையோ இல்ல அங்க இருக்கிற தண்ணி பாட்டில காட்டுறதோ இல்ல தண்ணி கிளாஸ காட்டுறதோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி சொல்றோம்ல. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க, இவங்க ரெண்டு பேர்த்த பத்தி தான் நம்ம ஷார்ட்ஸ் வச்சு காமிச்சிட்டு இருப்போம். டக்குன்னு அதுக்கு நடுவுல ஒரு ஷார்ட் இன்சர்ட் பண்றோம்ல, ஸோ அதுக்கு பேர் தான் இன்சர்ட் ஷாட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேமரா ஆங்கிள்ஸ் அண்ட் சினிமோட்டோகிராஃபி தேவையான ஒரு பேசிக்கான ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸை பத்தி சொல்லியிருப்பாரு. இப்ப நம்ம இந்த ஷார்ட் பத்தி நம்ம பார்த்திருப்போம். அதுலயே வந்து ஒரு ஷாட்ல இருந்து இன்னொரு ஷாட்டுக்கு போறதுக்கான அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு. இப்ப நீங்க டக்குன்னு க்ளோஸ் அப்குள்ள டக்குன்னு போனோம்னா அது அதிர்ச்சி உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு ஷாட் ஃபர்ஸ்ட் எப்படி கொண்டு போனா மிட்லயே வந்து ஃபுல் ஷாட் இருக்குது, அதுக்கப்புறம் மிட் ஷாட், அப்புறம் க்ளோஸ் அப். இந்த மாதிரி கொஞ்சம் படிப்படியா போனா தான் அந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் நகர்றது மாதிரி தெரியும். நீங்க டக்குன்னு க்ளோஸ் அப்ல போயிட்டீங்கன்னு வைட்ல இருந்து டக்குன்னு க்ளோஸ் அப்னா அங்க கொஞ்சம் அதிர்ச்சி நடக்க போகுது, அங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் த்ரில்லரா சீன் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு சப்கான்சியஸா வந்து அது புரிஞ்சுக்கும். ஸோ ஒரு ஷார்ட்ல வந்து எப்படி கரெக்டா கொண்டு போகணும், ஒவ்வொரு ஷாட்லயும் ஒவ்வொரு ஸ்டோரியோட ஒவ்வொரு சீனோட ஒவ்வொரு ஷாட் நகர்ந்து போயிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ இது என்னென்ன மெயினாக என்னன்னா, ஒரு ஸ்டோரி எழுதுறோம் அப்படின்னா ஸ்கிரிப்டில் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டோரி எங்கே நடக்குது, உள்ளேயா வெளியவா அப்படின்றதுக்கு. உள்ளனா இன்டீரியர், வெளியிலனா எக்ஸ்டீரியர். எக்ஸாம்பிள் பார்த்தா எக்ஸ்டீரியர் ரோட் அப்படின்னு போட்டு அதில் டேனா டே, நைட்னா நைட். அது முக்கியமாக அந்த டே நைட்டுங்கிறது முக்கியமாக அந்த கதைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறது முக்கியம் அப்படின்னு நினச்சோன்னா எழுதிக்கலாம். டே நைட் எழுதணும். அப்புறம் ப்ளஸ் வந்து டைமிங் தான் முக்கியம்னா எழுதிக்கலாம். அப்போது 11:45 அப்படின்னா 12 மணிக்கு பாம் அடிக்க போகுது அப்படின்னா 11:45க்கு இதை பண்ணிகிட்டு இருக்கான்னு எழுதுறதுக்கு அந்த டைமிங் நமக்கு எழுதிக்கிறோம். அப்புறம் கேரக்டர் யார் யாருன்னு போட்டு என்ன பேசுகிறாங்கன்னு முடிச்சுட்டு அந்த சீன் வந்து முடிகிற இடத்து அடுத்த சீனுக்கு முன்னாடி ரைட் சைடு கீழே என்ன போடுறோம்னா அது ஓகே கட் இல்லை கட் டூ, அந்த சீன் முடிச்சுட்டு அடுத்த சீனுக்கு போகிறோம் அப்படின்ட்டு. டிசால்வ்னு ஒன்று இருக்குது. இதை எப்படி நம்ம காட்ட போகிறோம், அதாவது இந்த கட்டுக்கும் அந்த கட்டுக்கும் அந்த கட்டையும் எப்படி காட்ட போகிறோம். நார்மலாகவே இதை முடிச்சுட்டு அது அப்படின்னு போனோம்னா அது நார்மலாக கட் இல்லை கட்டுன்னு போயிடும். டிசால்வ்னு போட்டோம்னா அப்படியே இந்த சீன்லேருந்து அந்த சீனை வந்து அப்படியே கரைஞ்சி போகும். ரெண்டு ஒன்னோட ஒன்று அப்படி மிர்ச்சாகி போகிற மாதிரி போயிட்டு அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி இது கரைஞ்சி அப்போ அந்த சீனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஃபேடுன்றது வந்து ஃபேடின் மேக்ஸிமம் ஸ்டார்டிங்லேயே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படின்னா ஒரு பிளாக் ஸ்க்ரீன்லேருந்து அப்படியே வெளிச்சம் வரும். இது எப்படின்னா ஒரு பொழுது விடிகிற காலையில் விடியும்ல, அதை காட்டுவாங்க. இருட்டிலேருந்து அப்படியே கொஞ்சமாக அப்படியே வரும்.
வெளிச்சமா வந்து அப்புறம் என்ன நடக்குது, ஆடு மாடு போகுது, வீடு வாசல் பெருக்குறாங்க அப்படின்ற மாதிரி போயிடும். ஃபேட் அவுட்ன்றது வந்து ஃபைனலாக ஒரு படம் முடிச்சுட்டு வில்லன் செத்துட்டான் இல்லை அப்படி இல்லை அப்படின்னா கேமரா வந்து அப்படியே கீழேருந்து வானத்துக்கு போகுது அப்படின்னா அப்படியே சில நேரத்தில் இப்படி பிளாக் ஆகிட்டு ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை அப்படின்னு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசிக்கானது. அதான் ப்ரோ மாண்டேஜ் அப்படின்னு ரஷ்யாவில் இருக்கிற புடார்வின் மாண்டேஜ் அவரோட பேர் தான் இந்த மாண்டேஜ்னு சொல்றது. அவர் தான் வந்து இந்த ஒரு அவசரமா ஒரு ஸ்டோரியை வந்து சொல்றாரு. வேகமா இது நடக்குது அப்படின்னு சொல்ற ஸ்பெஷல் அவர்கிட்ட இருந்தங்காட்டி தான் அவரோட பேர் வச்சிருக்காங்க மாண்டாஜ் அப்படின்னு. ஒரு முழு படத்தையும் மாண்டேஜ்ல காமிப்பார் அவர். வேகமா இவன் நம்ம அந்த ஒரு எழுத்து நடை அப்படி இல்லை, அப்படியா போட்டிருப்போம். ஒரு முழு படத்தையும் மாண்டேஜ்ல போட்டு காட்டி இருந்திருக்காரு. அதாவது சினாப்சிஸ் மாதிரி. ஆரம்பிச்ச காலகட்டமே மாண்டேஜ் தான் ப்ரோ. ஸ்டார்டிங்ல ஒரு இது போற அந்த ட்ரெயின் ஓடுறத காட்டுவாங்களா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பிரதர்ஸ்க்கு காட்டின படம் வந்து பாத்தீங்கன்னா வேகமா ஒரு ட்ரெயின் ஓடுது அப்படிங்கிறது அதுவே ஒரு மாண்டேஜ் தான். அதான் இந்த மாண்டேஜ் இவர் எப்படி சொல்றாருன்னா, இந்த காலம் நகர்ந்தது, பூக்கள் மலர்ந்தனர், உலகம் வானம் கருத்தது, அந்த மாதிரி நம்ம டைலாக் எழுதுவோம்ல, அதை வந்து மாண்டேஜஸா அமைச்சிருக்காரு. மாண்டேஜ்னா எனக்கு ஃபர்ஸ்ட் தோன்றது வந்து சூரியவம்சம் தான். அந்த பாட்டு இல்ல அண்ணாமலையும் வரும்ல, அண்ணாமலையும் விட்டுட்டீங்க. இல்ல எனக்கு எப்பவுமே வந்து நமக்கு எப்பவுமே சூரியவம்சம் தான் ஞாபகம் வரும். இப்ப நீங்க பேசிட்டு இருக்கோம் சூரியவம்சம் சொல்லிருக்கீங்களா? என்னது அபத்தமா காமிச்சிருப்பாங்க. அண்ணாமலையில ஒரு பெரிய ஒரு வருஷம் ஒரு 17 வருஷத்தை வந்து ஒரு பாட்டுல காட்டுவாங்க. இப்ப நம்ம இவ்வளவு நம்ம சினிமா இருக்க அந்த கலை சொற்கள், அப்ப சினிமால இருக்க டீம் டெக்னிக்கல் வேர்டு அதை பத்தி நம்ம நிறைய பார்த்திருப்போம். பிகினரா இருந்தா உங்களுக்கு இதை புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதே ஒரு இன்டர்மீடியட்டா இருந்தா நாங்க என்ன சொல்ல வரோம்னு உங்களுக்கு கன்வே ஆயிருக்கும். இந்த மாதிரி இந்த ஒரு சாப்டர்ல இந்த புக்ல இருக்குது. இதை பத்தி நீங்க படிங்க. ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டரா வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சு நீங்க வந்து உங்களுக்கு இது தெரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க கதை எழுதுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஃப்ரீடமா இருக்கும். எந்த இடத்துல எப்படி கொண்டு போகலாம். இதே மாதிரி ஒவ்வொரு சாப்டரும் நாங்க வந்து ஒவ்வொரு வீடியோவா போடுவோம். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் சாப்டர் 5ல வந்து சந்திக்கிறோம்.